ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுட்டு அதை ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதிலே இருந்ததுக்கப்புறம் ட்ரைன் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அது ஃப்ரை ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரா ஸ்மெல் போனாலும் நம்ம மசாலாஸ் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணாதான் நம்ம காலிஃப்ளவர் பாயில் பண்ணி தனியாக ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா மசாலாஸ்லையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு கொதிக்க விட வேண்டியதுதான், பாயில் பண்ண வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். அப்போ திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ரெடி ஆனோன்னா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.